வணக்கம் நண்பர்களே, தேர்தல் முடிவு பற்றி அடுத்தடுத்த அப்டேட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் செய்தி, கொளத்தூர் தொகுதியில் காலையிலிருந்து ஸ்டாலின் பின்னடைவில் தான் இருக்காரு. 10 சுற்று முடிவுகளின்படி 8000 வாக்குகள் பின்தங்கி இருக்காரு ஸ்டாலின். போகிற போக்க பார்த்தா ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சிருவாரு அப்படின்னு தான் தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்டாலினே தோல்வி அடைகிறாருன்னா திமுகவுடைய வேட்பாளர்கள் ஜெயிக்கவா போகிறாங்க மற்ற தொகுதிகளில்? இதுதான் இன்னைக்கு கள நிலவரம். ஒன்று. ரெண்டாவது, கேரளா தேர்தல் முடிவு இருக்குது பார்த்தீங்களா? கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது. கேரளா மட்டும்தான் இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்த மாநிலமாக இருந்துச்சு. நாளையிலிருந்து அதுவும் போச்சு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கம்யூனிஸ்ட் ஆட்சி கிடையாது. காங்கிரஸே சொற்ப எண்ணிக்கையில் தான் ஆட்சியில் இருக்காங்க. 3 மாநிலங்களில் ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ 4ஆக எண்ணிக்கை கூட இருக்கு. சரி, கேரளாவில் பிஜேபியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்னா, 4 தொகுதிகளில் பிஜேபி லீடிங்கில் இருக்காங்க. கேரளாவில் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். 4 தொகுதி தான் அப்படின்னு ஏளனமாக பேச முடியாது பிஜேபியை. நோட் பண்ணிக்கோங்க. வெஸ்ட் பெங்காலில் 2016 3 தொகுதிகள் தான் ஜெயிச்சிருந்தாங்க. 2021 77 தொகுதிகளாக உயர்ந்தாங்க. 2026 200 டச் பண்ணிடுவாங்க போல. 190 டச் பண்ணிட்டாங்க. இதுதான் பிஜேபியுடைய வளர்ச்சி. அதனால 4 தொகுதி தான் அப்படின்னு காங்கிரஸ்காரன் இலக்காரமாக பேசினா 2031 எழுதி வச்சுக்கோங்க. இந்த 4 அப்படிங்கிற நம்பரு 5 மடங்கு 6 மடங்கு கூடும் 2031. 2036 கேரளாவில் பிஜேபி ஆட்சி அமையும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெஸ்ட் பெங்கால். நான் முன்னாடியே சொன்னேன்ல, 190 டச் பண்ணிட்டாங்க. மோடியும் அமித்ஷாவும் வெஸ்ட் பெங்கால் தேர்தலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நல்ல வேளை தமிழக தேர்தலுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ணலை. பாஜக தலைமையில் கூட்டணி அப்படின்னா எத்தனை வாட்டி வேணாலும் கேம்பெயின் பண்ணலாம். அதில் ஒரு பிரோஜனம் இருக்குது. ஓட் ஷேர்லாம் கூடும். அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு எதுக்காக அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேம்பெயின் பண்ண வரணும்? அந்த தப்பை மோடியும் அமித்ஷாவும் பண்ணலை. வெஸ்ட் பெங்கால் தேர்தலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது ரிசல்ட்டில் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ குஜராத்தில் 30 வருடங்களாக பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்களே, இதே தான் வெஸ்ட் பெங்காலையும் நடக்க போகுது. முதன்முறையாக இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கிறாங்க. அடுத்த 30 வருஷத்துக்கு குறைந்தபட்சம் சொல்கிறேன், 30 வருடங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் பிஜேபியுடைய ஆட்சியை நீக்க முடியாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா குஜராத் பாகிஸ்தானுடைய பார்டர் ஸ்டேட்டு. பாகிஸ்தானோடு பார்டரில் இருக்கக்கூடிய இந்திய மாநிலம் குஜராத். அதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷோடு எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய இந்திய மாநிலம். டெஃபினட்டாக அடுத்த 30 வருடம் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சி தான். தமிழக பாஜக 27 தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாங்களே, அதில் இப்போதைக்கு 3 தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க. நாகர்கோவில், தளி, உதகமண்டலம் அப்படின்னு போன வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ அதில் ஒரு ட்விஸ்ட்டு. தளி, உதகமண்டலத்தில் பிஜேபி தான் லீடிங்கு. நாகர்கோவிலில் பின்னடைவாக சந்திச்சிருக்காங்க. சாத்தூர் தொகுதி இப்போ புதுசாக லீடிங் எடுத்திருக்காங்க. பிஜேபி சாத்தூரில் லீடிங் எடுத்திருக்காங்க. சாத்தூரில் நயினார் நாகேந்திரன் தான் போட்டிட்டு இருக்காரு. 500 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் லீடிங் எடுத்திருக்காரு. இன்னும் 10 சுற்றுகளுக்கு மேலே வாக்கு எண்ணிக்கை பேலன்ஸ் இருக்கு. அதனால ரிசல்ட் எப்படி வேணாலும் அமையலாம். இருந்தாலும் 27 தொகுதிகளில் போட்டிட்டு வெறும் 3 தொகுதிகளில் தான் பிஜேபி லீடிங் அப்படிங்கிறது டெஃபினட்டாக பாஜக தொண்டர்களுக்கு அதிருப்தியை தான் ஏற்படுத்துது. அதில் மாற்று கருத்தே இல்லை. தேர்தல் முடிவை பார்த்துட்டு பாஜக தொண்டர்களுடைய ஒருமித்த கருத்து என்ன தெரியுமா? மறுபடியும் மலையை மாநில தலைவர் ஆக்குங்க. விஜய் சிஎம் ஆகிற மாதிரி தெரியுது. இளைஞர்களுடைய ஆதரவு விஜய்க்கு அதிகமாக இருக்கு. விஜயை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அண்ணாமலை மாதிரியான இளம் வயது கொண்ட தலைவர்னால தான் முடியும். அப்போதான் இளைஞர்கள் பாஜக பக்கம் திரும்புவாங்க. திராவிட கட்சிகளோடு கூட்டணி அப்படிங்கிறத இனி பிஜேபி நினைச்சு கூட பார்க்காதீங்க. மலைய மாநில தலைவராக்குங்க. திராவிட கட்சிகளுக்கு நிரந்தரமாக டாட்டா சொல்லிருங்க. இது 2 தான் பாஜக தமிழகத்தில் வளர்வதற்கான ஒரே வழி அப்படின்னு பாஜக தொண்டர்கள் அட்வைஸ் பண்றாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை நான் ஷேர் பண்றேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.